எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ உண்மையாவே இது வந்து உலக நாடுகள்ல ரொம்ப அப்படியே ரொம்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசப்பட்டுட்டு இருக்கு. இது வந்து ஏஐ அப்படின்னு சொல்லப்படுது. சிலதெல்லாம் வந்து இல்லைங்க, இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எடுக்கிறதெல்லாம் எப்படிங்க ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த சிஐஏனுடைய டார்கெட்டே மக்களை குழப்புவது தான். அமெரிக்க இராணுவ ரகசியங்கள் நிறைந்த அந்த M16 எப்படி பாகிஸ்தானுக்கு விற்பதற்கு இந்த செனட்டர்கள் முடிவுக்கு வந்தார்கள்? அத்தனை செனட்டார்களுக்குமே பாகிஸ்தான் உளவுத்துறையிலிருந்து அழகான பெண்கள் இறக்குமதி செய்யப்படும். இதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய எப்ஸ்டீன் ஃபைல் அன்னைக்கே இருக்கு. எப்ஸ்டீன் இல்ல, யாராவது ஒரு பிஸ்டீன் ஃபைல் இருந்திருக்கு. அகதி முகாமில் இருக்கக்கூடிய 14 வயது பெண்களை, 13 வயது பெண்களை, 15 வயது பெண்களை, வாதுமை அதாவது மஞ்சள் நிறத்தில் உள்ள அழகான பெண்களை கடத்தி கொண்டு போய் தீவுல உலகத்தில் சிஐஏ மீறி இந்த உலகம் இயங்காது. அமெரிக்க ஜனாதிபதி பல நாட்டு ஜனாதிபதிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்க பல ரகசியங்களை செய்வான். இங்க இருக்கிற மோடி அவர்களையும் அனில் அம்பானி அவர்களை பத்தியும் இன்னும் 2-3 பேர் அரசியல்வாதிகள் விட்டா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் முக்கிய அரசியல்வாதிகளை கொண்டு பேர் கூட இழுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் நம்பணும்? இல்ல 100% நம்பணும். RSS பிஜேபி எதை செய்தாலும் மனித குலத்துக்கு எதிராக தான் இருக்கு. ஆசிஃபான ஒரு 7 வயது பெண், எங்க காஷ்மீர் 7 வயது பெண். அந்த பெண்ணை என்ன கொடுமையா இல்லையா? இங்க அப்போ யாரு எப்ஸ்டீன்? RSS தான் எப்ஸ்டீன், பிஜேபி தான் எப்ஸ்டீன், சங் பரிவார் தான் எப்ஸ்டீன். பாலியல் என்பது எப்படி வருது? பழிவாங்கக்கூடிய மத வெறியா வருது. இவங்க எல்லாரும் எப்ஸ்டீனுக்கு தெரிஞ்சவங்க தான். ஆனா இவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்ல. அது இந்த மோடி தரப்பு ஆட்கள் இப்படிதான் பரப்புவான். இங்க முட்டாள்கள் தான் 140 கோடி பேர் அடி முட்டாள்கள். சுப்பிரமணிய சாமி சொன்னாரா இவருக்கு பெண்களோடு தொடர்பு இருக்கு, இவர் சன்னியாசி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அது RSS உடைய வார்த்தை. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இப்ப கோட் பண்ணி எல்லாம் 2 வருஷமா 20 வருஷம் ஆகட்டுமா? உண்மை யாரு சொன்னா? திருமாவளவனை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாராது வந்த மாமணி திமுகவுக்கு அடியாளா மாறி இருக்காரு. தமிழ் படிச்சா பிச்சை தாண்டா எடுக்கணும் இப்படி பாராளுமன்றத்தை சொல்லுகிற பொழுது இருமா வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமி இல்லையா, தமிழச்சி இல்லையா கேட்கும். அதாவது அந்த மாதிரி ஃபேஷன் பிராண்ட் நடக்குது பாத்தீங்களா? இந்த சனியனுங்க பெங்காலி படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. வெஸ்ட் பெங்கால் வெடிச்சு சதறி இருமா பேச விடுமா? இல்லை நீங்கள் பேசுறது வந்து உட்காந்துக்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன். தமிழை படித்தா பிச்சை தான் எடுக்கணும், பிச்சை தான் காரி துப்புது, கேட்க நாதி இல்லை. திமுக என்ன பண்ணுது? அப்பா நீ இறங்குப்பா, நீ தான் களத்தில் இறங்கணும். யார? அண்ணன் திருமாவளவன் மட்டும் நீங்க டெல்லிக்கு வரலைன்னா இம்ப்ளீச்மெண்ட் 150 நாடாளுமன்ற உறுப்பினர் கையில் போட்டு. இந்த எஸ்டீன் ஃபைல் இன்று வரை பாராளுமன்றத்தில் திமுக வாயத்தம். பாஜகவுக்கு அஞ்சு நடுங்குகிறது. திமுக மாப்பிள்ளை 1.5 லட்சம் கோடி திருடி கொண்டு லண்டன்ல சேர்த்திருக்க. லண்டன்ல இருக்கும் பொழுது பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் தான் அணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். ஓகே, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ உண்மையாவே இது வந்து உலக நாடுகள்ல ரொம்ப அப்படியே ரொம்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பாதி வந்து ஃபேக், இது வந்து ஏஐ அப்படின்னு சொல்லப்படுது. சிலதெல்லாம் வந்து இல்லைங்க, இதெல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேருந்து எடுக்கிறதெல்லாம் எப்படிங்க ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்கல்ல சார்? இல்லை, இதுதான் இந்த சிஐஏனுடைய டார்கெட்டே மக்களை குழப்புவது தான். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் என்பது ஏறக்குறைய பல எப்ஸ்டீன் ஃபைல்கள் சிஐஏக்கள் உருவாக்குவார்கள். உதாரணத்திற்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி. M16 அமெரிக்க தயாரிப்பு. இந்த அமெரிக்க தயாரிப்பு போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு எந்த உலக நாடுகளுக்குமே விற்கக்கூடாதுன்னு ஒரு செனட்டர் தீர்மானம் போட்டு வச்சுருந்தான். எங்கே? அமெரிக்க பாராளுமன்றத்தில். ஆனால் F-16 பாகிஸ்தானுக்கு விற்கலாம்
இப்படி அனைத்து செனட்டர்களும் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஆதரவு குரல் எழுப்பி தீர்மானம் நிறைவேறுகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இது 25 வருஷம் முந்தி நடந்த விஷயம். அப்போது அமெரிக்க சிஐஏ முடிச்சுட்டு எப்படி இந்த செனட்டர்கள் எல்லாம் அமெரிக்க இராணுவ ரகசியங்கள் நிறைந்த அந்த M16 எப்படி பாகிஸ்தானுக்கு விற்பதற்கு இந்த செனட்டர்கள் முடிவுக்கு வந்தார்கள் என்று ஆராய்கிற பொழுது அத்தனை செனட்டார்களுக்குமே பாகிஸ்தான் உளவுத்துறையிலிருந்து அழகான பெண்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய எப்ஸ்டீன் ஃபைல் அன்னைக்கே இருக்கு. எப்ஸ்டீன் இல்லை, யாராவது ஒரு பிஸ்டீன் ஃபைல் இருந்திருக்கு. அப்போ உலக நாடுகளை பொறுத்தவரை அகதி முகாமில் இருக்கக்கூடிய 14 வயது பெண்களை, 13 வயது பெண்களை, 15 வயது பெண்களை நீங்கள் அகதி முகாமில் இருக்கக்கூடிய, அதாவது மத்திய கிழக்கு ஆசியா முழுக்க அகதி முகாமாக தான் இருக்குது. அரபு நாட்டு பெண்கள் நீங்கள் பாலஸ்தீன் எத்தனை வருஷமாக சண்டை? 50 ஆண்டு காலமாக சண்டை. ஈராக் எத்தனை வருஷமாக சண்டை? இப்படி நீங்கள் அதாவது வாதுமை, அதாவது மஞ்சள் நிறத்தில் உள்ள அழகான பெண்களை துருக்கி, கெய்ரோ இது போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை இந்த எப்ஸ்டீன்கள் என்ன பண்ணுறான்? கடத்தி கொண்டு போய் விலைக்கு வாங்கி கடத்தி கொண்டு போய் தீவில், இது கண்டிப்பாக சிஐஏனுடைய பாதுகாப்பு இல்லாமல் உலகத்தில் சிஐஏ மீறி இந்த உலகம் இயங்காது. ஏன் சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க பெண்களை யூஸ் பண்றது வந்து நல்ல விதத்துக்கு இல்லாம இந்த மாதிரி உளவு பார்க்கறதுக்கும், இந்த மாதிரியான ஒரு ரகசியங்களை கடத்துறதுக்கும், மயக்கிறதுக்கும் தான் வந்து இவங்கெல்லாம் இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா இதுல தான் உலகமே இயங்குது. நீங்க இப்போ அமெரிக்க ஜனாதிபதி பல நாட்டு ஜனாதிபதிகளை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்கள் பல ரகசியங்களை செய்வான். உதாரணத்திற்கு நீங்கள் இப்போ நம்ம நிக்கோலஸ் மதுரா எப்படி கடத்துறாங்க தெரியுமா? மதுராவுடைய பாதுகாவலர்கள் 5 பேரை முதல்ல கன்வின்ஸ் பண்ணுறான். நீங்கள் சொந்த நாட்டு பாதுகாப்பு வீரர்களை நம்பாத வெனிசுலா அதிபர் கியூபா நாட்டு பாதுகாப்பு வீரர்களை வைத்திருக்கிறார்னா அந்த பாதுகாப்புக்குள்ள யாரு ஓட்ட? அமெரிக்கா ஓட்ட போட்டான். நீங்க ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய அதிபருக்கு கூட விசுவாசமான படைகளை அந்த நாடு அமைக்க முடியாமல் உலகத்திலேயே விலை மதிப்பற்ற வீரத்துக்கு சொந்தக்கார ஃபிடல் காஸ்ட்ரோ, அவன் தம்பி ரால் காஸ்ட்ரோ, சேக்வாரா, இப்படி பட்டியல் அடுக்கிட்டே போகலாம். அவர்களை கொண்டு வந்து தன்னை பாதுகாக்க சொல்றான். யாரு? அமெரிக்காவிலிருந்து பாதுகாக்க சொல்றான். யாரு? அப்போ நீங்க கியூபாவில் இருக்கக்கூடிய 1.5 கோடி பேருமே அமெரிக்க எதிர்ப்பாளர்கள். அவன் ஜீன மரபணுவே, குழந்தைய, கருப்பைய, அப்போ அவன் எங்கிருந்து ஆளை கொண்டு வச்சிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான். அப்போ இந்த சிஐஏகளை பொறுத்தவரை பல எப்ஸ்டீன்கள் மறைமுகமா இருக்கான். சார், இப்போ இந்த எப்ஸ்டீன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல சார், இந்த விஷயங்கள் இன்னைக்கு நேத்தி நடக்கல. இது காலங்காலமா இது வந்து மன்னராட்சி காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்க மாதிரி தான் சார் நான் இதை பாக்குறேன். இப்போ சரி, முக்கியமா இந்த கேள்வி எதுக்கு வருதுன்னா, எப்ஸ்டீன் பத்தி எல்லாருமே பேசிட்டே இருக்கீங்க. இப்போ அவங்க கடைசியா இப்ப வந்திருக்க டார்கெட் பண்ணிருக்கிற வந்து இந்தியா. இங்க இருக்கிற மோடி அவர்களையும் அனில் அம்பானி அவர்களை பத்தியும் இன்னும் 2-3 பேர் அரசியல்வாதிகள் விட்டா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சில பேர் முக்கிய அரசியல்வாதிகளை கொண்டு பேர் கூட இழுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பாதி பேர் வந்து இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு கடந்து போறாங்க. இல்ல சில பேர் வந்து இல்ல அது எப்படி மோடியோட பேர் வரும், மோடியோட நேம்ஸ் வந்து இத்தனை வாட்டி வருது, அனில் அம்பானியோட பேர் இத்தனை வாட்டி வருதுன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு இது எந்த அளவுக்கு சார் நம்பணும்? இல்ல 100% நம்பணும். RSS பிஜேபி எதை செய்தாலும் மனித குலத்துக்கு எதிராக தான் இருக்கும். நீங்கள் ஆசிப்பான ஒரு 7 வயது பெண், எங்க காஷ்மீர் 7 வயது பெண், அந்த பெண்ணை என்ன கொடுமையா இல்லையா? இங்கே அப்போ யார் எப்ஸ்டீன்? RSS தான் எப்ஸ்டீன், பிஜேபி தான் எப்ஸ்டீன், சங் பரிவார் தான் எப்ஸ்டீன். அந்த 7 வயது பொண்ணை எங்கே வச்சு? கோயிலுக்குள்ளே வச்சு. ஒரு பூசாரி, ஒரு ஒரு சமூகத்தை நம்ம குற்றவாளியை சொல்லக்கூடாது. அந்த பெண் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு அப்போ இதில் பாலியல் ரீதியா என்பதை விட பாலியல் என்பது எப்படி வருது? பழிவாங்கக்கூடிய மதவெறியா வருது. நான் அதை கடுமையாக பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவா காஷ்மீர் இருக்கிற வக்கீல் பூரா நிற்கிறான், RSS பிஜேபி வக்கீல் பூரா நிற்கிறான். அப்போ அத்தனை பேர் எப்ஸ்டீன் தானே? அந்த நீதியே கிடைக்கல. இது ஒரு நாடா?
நீங்கள் மணிப்பூரில் என்ன நடந்தது? ஒரு சிறுபான்மை கிறித்துவ மக்களை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற ஆயுத பூரா பெரும்பான்மை மக்களுக்கு எடுத்துகிட்டு போடான்னு கூப்பிட்டு கொடுத்து சுட சொல்கிறான். பெண்கள் கேவலமாக இல்லையா? நிர்வாணப்படுத்தி கொண்டு வரான். இந்தியர்கள் 140 கோடி பேரை வெட்கி தலைகுடியணும். இந்தியானால ஒரு மிகப்பெரிய ஒரு பிற்போக்குத்தனமான நாடுன்னு முடிவு பண்ணிட்டான். சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ இந்த மோடி அவர்களும் அனில் அம்பானி அவர்கள் பேரும் இங்க சொல்லப்படுற மாதிரியே ஃபேஸ்புக் ஓனர், மெட்டா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிறைய வந்து ஜாம்பவான்கள் பேரும் வருது. இப்ப இவங்க எல்லாரோட இதுவும் காமனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இவங்க எல்லாரும் எப்ஸ்டீனுக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனா இவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்கன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்னு சொல்லப்படுது. அது இந்த மோடி தரப்பு ஆட்கள் இப்படிதான் பரப்புவான். இங்க முட்டாள்கள் தான் 140 கோடி பேர் அடி முட்டாள்கள். இந்தியாவில் முட்டாள்கள் மொத்தமாக வாழ்கிற நாடு இந்தியா தான். ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமரே போய் பாபர் மசூதி இடிக்கிறான்னா இது நாடு அறிவாளி நாடா? உலக ஜனங்கள் ஒரு பழைய சர்ச்சை உடைக்க முடியுமா? ஒரு பழைய சர்ச்சை இந்த நாடு எடுத்துங்க, ஒரு பள்ளிவாசலை உடைக்க முடியுமா? இங்கே அதுதான் அரசியலே. மோடி 2000 பேரை கருவில் இருக்கிற குழந்தை எடுத்து கொன்று நீங்கள் அதன் மூலம் அதிகாரத்துக்கு வந்தவர் தான் மோடி. இருக்கா இல்லையா? வழக்கு இருக்கா இல்லையா? குஜராத் கலவரம். அப்போ இதெல்லாம் இந்திய அரசியலே இதுதான். இந்திய அரசியல் மேட்டுக்குடியை சேர்ந்த RSS கட்டுப்பாட்டில் தான் இந்திய அரசியலே நடக்குது. அப்போ இது போன்ற நீங்கள் சுப்பிரமணிய சாமி சொன்னாரா இவருக்கு பெண்களோடு தொடர்பு இருக்கு, இவர் சன்னியாசி இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? அது RSS உடைய வார்த்தை. 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இப்ப கோட் பண்ணி எல்லாம் 2 வருஷமா 20 வருஷம் ஆகட்டுமா? உண்மை யாரு சொன்னா? சுப்பிரமணிய சாமி யாரு? RSS உடைய செல்ல புள்ள. RSS உடைய செல்ல பிள்ளைய இவர் பலவீனமான பொம்பளை விஷயத்தில் பலவீனமான ஆளியார் சொல்லுகிற பொழுது 140 கோடி பேர் சொல்லி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். எங்கிருந்து வருது? RSS முகாமில் இருந்தே வருது. RSS மோகன் பகாவத்தே அதை கிளப்பி விடுறாரு. மோகன் பகாவத் சொல்லாம சுப்பிரமணிய சாமி சொல்ல மாட்டார். சரி, அப்படி பார்த்தா இப்போ RSSக்கும் பிஜேபிக்குமே ஒரு பிளவு இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவது மோடிய பதவி விலகை சொல்லுகிறார்கள். நீ 3 முறை இருந்தாச்சு விலகுங்கிறாங்க. மோடி என்ன பண்றாரு? RSS தலைவரையே மோகன் பகாவத்தியை மாற்றக்கூடிய அளவுக்கு வலிமையான நபராக மாறிட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேசிய தலைவர் மோடியுடைய சிஷியன். அமித்ஷா மோடியுடைய சிஷியன். குஜராத்தில் ஒரு உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது மோடி அங்கே முதலமைச்சராக போன பொழுது அப்போ இவர் டெல்லிக்கு வரும்போது அவர் கூட்டிட்டு வந்துட்டார். இப்படித்தான். ஆக பாஜக முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. RSS கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, RSSஐ சிற்பவன் பார்ப்பனர்கள் மட்டும்தான் தலைமை தாங்க முடியும். இவர் மோடி, இவர் சூத்திரன். இதுதான் அங்க இருக்கிற சண்டை. அப்ப மோடியே வந்து பிராமணர்களுக்கு அகைன்ஸ்ட் நீங்க சொல்ல வரீங்களா சார்? மோடி பிராமணர்களுடைய அடிமை, பிறவி அடிமை, பரம்பரை அடிமை. அப்படி இருந்தாதான் இவ்வளவு ஒரு பதவியில் உட்கார வைத்து நீங்க சூத்திரனே கொள்ளுவான். அதுதான் RSS சித்தாந்தம். பார்ப்பனர்கள் யார்? இன்னொரு பார்ப்பனர் கொள்ள மாட்டான், இப்போ சூத்திரனை கொள்ள மாட்டான். இது போன்ற அடிமைகளை வைத்து தான் இந்தியாவோட கொலைக்கழகம் நடத்துவதே RSS சித்தாந்தம். இதை மோடி பிறவி கொள்கையாக செய்கிறார். இப்போ ஏன் அவரை விட்டு வச்சிருக்காங்கன்னா, மோடி RSS இயக்கம் செய்ய தயங்கியதை, வாஜ்பாய் செய்ய தயங்கியதை, அத்வானி செய்ய தயங்கியதை இரு அவைகளில் வச்சு சுண்டு விரல் மோடி செஞ்சிட்டு இருக்கார். அதனாலதான் மோடிய நம்மால் உருவாக்கப்பட்டவன் இவர், நாம் செய்ய நினைத்ததை செய்கிறார். அதனால இவர் விட்டுரு. இப்போ மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் உள்ள உறவு எந்த மாதிரி இருக்கு? ஏன்னா இப்போ இந்த சார் இது எப்படின்றது தெரியல சார். ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இங்க ரிலீஸ் ஆன 2வது நாள் இங்க மோடிக்கு வந்து இந்த வரி இப்போ 18% அமெரிக்க பொருள்களுக்கு இங்க வரியே கிடையாது. நம்ம பொருள்களுக்கு அங்க 18% வரி. ஏன்னா எஸ்டீன் ஃபைல்ல மோடி மாட்டிக்கிட்டு. இப்போ இங்க விவசாயிகள் சங்கம் இங்கம்மா செத்து போனா கூட கவலை இல்லைம்மா. இங்க அம்பானியும் அதானி, டாடா பிர்லா, அம்பானி, சிங்கானி, கொங்கானி இவர்கள் தான் இந்திய அரசை தீர்மானிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்திரா காந்தி இருக்கிற பொழுது இந்திரா காந்தி கார்ப்பரேட்டுக்கு எதிராக ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இந்திரா காந்தி போய் சொன்னாங்க, கார்ப்பரேட்டுகள் நாங்கள் 100 கோடி ரூபா கொடுத்து ஒரு 50 MP விலைக்கு வாங்கிடுறோம், 50 MP விலைக்கு வாங்கிடுறோம், உன் ஆட்சி கவுந்து போகணும். ஐயோ அப்படிலாம் பண்ணிடாத. யார் சொன்னது? இந்திரா காந்தி. நீங்கள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலியெல்லாம் இப்படி பண்ண முடியாது. இங்கே
நம்ம ஜெகத்ரட்சகன் நீங்கள் திருமாவளவனை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வாராது வந்த மாமணி திமுகவுக்கு அடியாளாக மாறி இருக்கார். எப்படின்னா, இப்போ தமிழ் படித்தா பிச்சை தாண்டா எடுக்கணும் இப்படி பாராளுமன்றத்தில் சொல்லுகிற பொழுது, இருமா இப்படி சொல்லுகிற பொழுது, இப்படி பஞ்சாபி மொழி படித்தா பிச்சை தாண்டா எடுக்கணும், பஞ்சாபே 10 எரிஞ்சிருக்கு. பெங்காலி படித்தால் பிச்சை கூட கிடைக்காது, வெஸ்ட் பெங்கால் வெடிச்சு சதறி இருக்கு. இருமா பேச விடுமா, இல்லை நீங்கள் பேசுறது வந்து உட்காந்துக்க, நாங்கள் உட்காந்துக்கிறேன். ஆனால் தமிழை படித்தா பிச்சை தான் எடுக்கணும், பிச்சை தான் காரி துப்புது, கேட்க நாதி இல்லை. உடனே திமுக என்ன பண்ணுது, அப்பா நீ இறங்குப்பா, நீ தான் களத்தில் இறங்கணும். யாரை? அண்ணன் திருமாவை களத்தில் இறங்கு. ஆஸ்திரேலியாவில் இருந்த திருமாவளவனை இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பற்றி எரிக்கிற பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்திய பெருங்கடலை கடந்து டெல்லிக்கு போ. யாரு? 40 எம்பியை உருவாக்குற திமுக ஏன் ஜெகத்ரட்சகன் இல்லையா? சன் டிவி தயாநிதி மாறன் இல்லையா? சொல்லுங்க. இந்த வீராசாமி பையன் கலாநிதி வீராசாமி இல்லையா? தமிழச்சி இல்லையா? கேட்கும். அதாவது அந்த மாதிரி ஃபேஷன் பிராண்டில் நடக்குது பார்த்தீங்களா இந்த சனியனுங்க. அப்போ இது போன்ற திமுகவுக்கு ஆதரவாக 40 எம்பி இருக்கா, ஒருத்தரையும் போய் சொல்ல முடியல. யாருன்னு சொல்றாங்க? நீ டெல்லி கிளம்பிட்டாரா? அயலக அயலக இந்தியர்களுக்கான ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது ஆஸ்திரேலியாவில். வேல்முருகன் அங்கே இருக்கார். ஆனால் உடனே கிளம்பு வந்து 150 எம்பிக்களிடம் இம்ப்ளீச்மெண்ட் சட்டத்துக்காக கையெழுத்து வாங்கியவர் திருமாவளவன். யாருக்கு? திருப்பரங்குன்றம் பற்றி எரிஞ்சா யாருக்கு? திமுகவுக்கு. முஸ்லீம் வாக்கு, தலித்து வாக்கு, கிறிஸ்தவர் வாக்களை தக்க வைப்பதற்கு திருமாவளவன் வேணும். திருமாவளவன் மட்டும் நீங்கள் டெல்லிக்கு வரலைன்னா இம்ப்ளீச்மெண்ட் 150 நாடாளுமன்ற உறுப்பினர் கையில் போட்டுக்க மாட்டான். இப்போ அதே போல் தமிழ் பிச்சை எடுக்கணும் அண்ணா காப்பாற்று அவர் சொல்லிட்டார். என்னையை இப்போ நான் காப்பாற்றிக்க வேண்டியது இருக்குது. என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ளணையா? என் கட்சிக்குள்ளே யார் சீட்டு நீ முடிவு பண்ணுற? கருணாநிதி இருக்கிற பொழுது விழுப்புரத்துக்கு சீட்டு கொடுத்தது கருணாநிதியை காப்பாற்றிய எதில் கீழ்மண்வெளியில் காப்பாற்றிய சாமிதுரையை ஏன் திருமாவளவன் சீட்டு தானா? திருமாவளவன் கோட்டா தானா? ஏன் வேற கோட்டா இல்லையா? அப்போ கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றிய சாமிதுரைக்கு விடுதலை சிறுத்தை கோட்டா. அங்கே வேலை செய்கிறவன், கொடி நட்டுறவன், செத்து போனவன், எங்கள் ஈழத்தமிழர் போராட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டான். அப்போ அந்த தியாகம் பண்ண ஒருத்தர் எம்பியாக போகக்கூடாதா? சாமிதுரை எம்பியாக போகணுமா? அப்போ எப்பொழுது திமுக அடி வாங்குகிறதோ திமுகவுக்கு தெரிகிற ஒரே பேர் திருமாவளவன் தான். இப்போ அவர் இல்லை எனக்கு வேலை இருக்கு. அதுக்கு பிறகு கமலஹாசனை இறக்கி பெரிய பார்லிமெண்டேரியன் கமலஹாசன், மிகப்பெரிய பாராளுமன்றவாதி, பல சட்டத்தை புத்தகத்தை கரைச்சி குடித்தவர், எழுதி கொடுத்து தமிழச்சி தங்கப்பாண்டியனும் டிஆர் பால் எழுதி கொடுத்தா டிஆர் பால் பேசக்கூடாதா? யாரை இறக்கி விட்டுருக்காங்க? கமலஹாசன். இதுதான். அப்போ எப்போ திருமாவளவன் தேவைப்படுகிறார்னா தமிழ் சமூகத்தை காரி துப்புற பொழுது பாஜக திமுக ஆட்சியில் நாங்கள் பள்ளிவாசல் வழியாக தாயா ஊர்வலம் போவோம், பள்ளிவாசலுக்குள்ளே தான் ஊர்வலம் போவோம். ஆர்எஸ்எஸ்னுடைய பேரணி நடத்துகிற பொழுது திருமாவளவன் காப்பாத்தியா சமூக நீதி பேரணி அனைத்து கட்சி கம்யூனிஸ்ட் உட்பட அத்தனை பேரும் கூப்பிட்டு நாங்கள் ஊர்வலம் போவோம், உனக்கு இல்லை. இப்படி ஒவ்வொரு முறையும் இந்த தமிழகத்தை, தமிழனை, ஈழப்பிரச்சனை வரும்போது திருமாவளவன் உண்ணாவிரதம் இருக்க, வேற ஆளே இல்லையா? இதை வச்சு பல ஆயிரம் கோடி திருடி தின்ன பல பேர் ஆளே இல்லையா? யாரும் போகலை. யாருக்கு ரத்தம் கொதிக்குது, யாருக்கு இப்படி நிறைய சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு திமுக களத்தில் இறக்குவது திருமாவளவன். இப்போ அதே போல் இந்த எஸ்டீன் ஃபைல் இன்று வரை பாராளுமன்றத்தில் திமுக வாயை திறக்கல. எந்த கூட்டணி கட்சிகளும் வாயை திறக்கல. என்ன காரணம்? ஏன் சார்? பாஜகவுக்கு அஞ்சு நடுங்குகிறது. திமுக மாப்பிள்ளை 1.5 லட்சம் கோடி திருடி கொண்டு லண்டனில் சேர்த்துருக்கா. லண்டனில் இருக்கும் பொழுது மாப்பிள்ளை அங்கேயே கைது செய்யப்படுவார் நிலைமை வருகிற பொழுது
போய் ஏர்போர்ட்டில் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தவர் தான் ஸ்டாலின். நின்றுட்டே பார்க்குறாரு, உட்கார கூட சொல்ல. இவங்க ஏதோ அமெரிக்காவுக்கு போகிற மாதிரியும் ஸ்டாலின் புட்டினை பார்க்க போகிற மாதிரி 2 பேரும் சென்னை விமான நிலையத்தில் டெல்லி விமான நிலையத்தில் சந்தித்து கொண்டதை போல இந்த மக்கள் பூரா முட்டாள். அதனால தற்செயல். இங்கே எத்தனை லட்சம் கோடி திருடினாலும் பாஜக இவர்கள் பக்கம் திரும்பியே பார்க்காது. அப்போ எப்ஸ்டீன் ஃபைல் என்பது சர்வதேச நாடுகளுடைய தலைவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக இது யார் வச்சிருக்க அமைப்பு? சிஐஏ வச்சிருக்க அமைப்பு. இதில் நீங்கள் கியூபாவிலிருந்து அவனும் போயிருக்க மாட்டான், ரஷ்யாவிலிருந்து யாரும் போயிருக்க மாட்டான், சீனாவிலிருந்து யாரும் போயிருக்க மாட்டான், வட வியட்நாமில் யாரும் போயிருக்க மாட்டான், வடகொரியாவிலிருந்து யாரும் போயிருக்க மாட்டான். கம்யூனிஸ்ட் நாடுகளை தவிர அத்தனை பேரும் 14 வயது பெண்களோடு நீங்கள் உல்லாசமாக இருப்பதற்கு நீங்கள் அங்கே ஒரு ரகசிய கேமரா, தனி தீவு, இதெல்லாம் சிஐஏவுக்கு தெரியாமல் குண்டூசி கூட நகராது. அப்போ இது முழுக்க அமெரிக்கா தங்களுடைய மேலாண்மையை சாதித்து கொள்வதற்கு, மேலாண்மையை நிறுவுவதற்கு 3ஆம் உலக நாடுகள், இந்தியாவை போன்ற விலை போகக்கூடிய 3ஆம் உலக நாடுகளை தன்னுடைய வசப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதா எப்ஸ்டீன் ஃபைல், அந்த தனித்தீவு. ட்ரம்ப் கூட எப்படி சார்? அப்போ அந்த ட்ரம்ப் கூட இப்போ ட்ரம்ப் வந்து இவங்க பேசுறாங்க அப்படின்னா அது அந்த ஊர் அமெரிக்காவே பேசினா அவங்களுக்கே அது ஒரு வீழ்ச்சி இல்லையா சார்? அப்போ இது அமெரிக்கா இதெல்லாம் வீழ்ச்சியே இல்லைம்மா. அதாவது 3ஆம் உலக நாடுகள் பட்டினியாக செத்து போகணும், அதுதான் அவருடைய இது அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுன்ற நாடு உருவான பிறகு 3ஆம் உலக நாடுகள் பசியில் செத்து போகிறத, எலும்பு கூட இருக்கிறதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அங்கே பல 1000 டன் உணவு எங்கே போகுது? கடலில் கொட்டுறான். முதலாளி என்ன பண்ணுறான்? கடலில் கொட்டுறான். ஆனால் நம்ம ஊரில் கோயில் கட்டுவான், குளம் கட்டுவான். ஆனால் அந்த குழந்தைக்கு சோறு போடுவதற்கு ஏரியோ குளமோ, நிலமற்றவர்களுக்கு நிலமோ விவசாயமோ அவர்களுக்கான வறுமையை போக்குவதற்கோ தலித்தாவே இருக்கணும். அதுதான் பாஜகவுடைய திட்டம். சனாதனம் கிடையாது, தலித் அப்படியே இருக்கணும். அவன் கூலிக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும், வேட்டி கட்டக்கூடாது, சட்டை கட்டக்கூடாது. இன்றைக்கி சமூக மாற்றம் வந்த பிறகு, கல்வி வந்த பிறகு தான் அவன் அடித்து கொண்டு வெளியே வர்றாங்களே தவிர இந்த சனாதனம் என்ன சொல்லுது? இன்னும் நீங்கள் குஜராத், யூபி 65 லட்சம் குழந்தைகள் கல்வி இடைநிற்றலாக போயிடுச்சுக்கிறான். என்ன காரணம்? 3ஆவதுல ஒரு பொது தேர்வு. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 3ஆவதுல எவ்வளோ ஆபத்தானது, விஷம்னு பாருங்கள். 5ஆவதுல ஒரு பொது தேர்வு, அப்படியே வீட்டுக்கு மாடு மேய்க்க போயிடுவான். 8ஆவதுல ஒரு பொது தேர்வு, அப்படியே பண்ணி மேய்க்க போயிடுவான். 10ஆவதுல ஒரு பொது தேர்வு, மாடு மேய்க்க போயிடுவான். எஸ்எல்சியில் ஒரு 11ஆவதுல ஒரு பொது தேர்வு. மொத்தம் கிளாஸே 11ல் 5 பொது தேர்வு. ஃபில்ட்ரு யாருக்கா ஃபில்ட்ரு பண்ணுற? அவன் படிக்கக்கூடாதுன்னு ஃபில்ட்ரு பண்ணுற. எவ்வளவு விஷம் வச்சிருக்கிற? இந்த விஷத்தை மக்களிடம் கொடுக்குற இயக்கம்தான் இந்த ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பஜ்ரங் தள் போல 80 போலி இயக்கங்கள். இந்த போலி இயக்கங்களை நம்பி எதிர்த்து தான் அம்பேத்கரும் பெரியாரும் வாழ்நாள் முழுக்க போராடி இருக்கிறார்கள். அப்போ இவர்கள் அவன் எப்ஸ்டீன், இவர்கள் ஜஸ்டின். இப்போ எனக்கு என்ன ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும்னா சார், மேடைக்கு மேடை ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாட்டில் மோடி அவர்கள் இங்கே வர்றதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எப்படி சார் அவங்களால பேச முடியுது? எல்லாமே வந்து ஒரு உண்மைதானே? உண்மைதானே பேசுறாங்க. இவங்க தான் பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். ஆமாம், பயப்பட மோடி வாழ்கன்னு திமுக மேடையில் பிஜேபி கொடி கட்டிடலாமா? அரசியல் மலிவான அரசியல் பண்ணியாங்க மூலமா. இங்கே தான் மலிவான அரசியல் தானே மக்களை ஏமாத்துறீங்க. இவன் மக்கள் அறிவு இல்லாமல் இருக்கான். கேரளாவில் பண்ண முடியாது, ஆந்திராவில் பண்ண. ஆந்திராவில் பெரிய தெலுங்கானா புரட்சி நடந்த மண்ணு. என்ன பண்ணு? தெலுங்கானா புரட்சி நடந்து விவசாய கூலி பூரா நிலத்தை எடுத்துக்கிட்டான். அதை அன்றைய இருந்த சிபிஐயினுடைய அகில இந்திய தலைவர் ராஜேஷ் தாஸ், நாகேஸ்வர ராவ், நேரு 2 பேரும் சேர்ந்து அத்தனை பேர் சுட்டு கொல்லப்பட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க அழிக்கப்பட்டது. இப்படி ஒரு பெரிய மோசமான வரலாறு இருக்குது. இதை மக்களிடம் போய் சேராமல் தடுத்து கொண்டது இந்திய பார்ப்பன மீடியாக்கள் தான். ஃபைன் சார், ஒரு நேரம் உங்களோட கருத்துக்கும் உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.